அனுபவமே குரு. உங்கள் வயது 70 கடந்து விட்டதா? வாழ்வின் கடைசி பக்கங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய 10 விஷயங்கள். பிள்ளைகள் அனைவரையும் திருமணம் முடித்து கொடுத்து பணியில் இருந்து ஓய்வு பெற்ற 70 வயதை கடந்த மூத்த குடிமக்கள் என்றால் கீழ்கண்ட 10 கட்டளைகள் பின்பற்றினால் வாழ்வில் கடைசி பக்கங்களில் மிகவும் சுவாரஸ்யமாகவும் இனிமையாகவும் இருக்கும். 1. எந்த நிலையிலும் வாழ்வின் கடைசி பகுதியில் பிள்ளைகளுடன் சேர்ந்து வாழ நினைக்காதீர்கள். சுதந்திரம் அனைத்தும் பறிபோகும். பேரக்குழந்தைகளின் மேல் எவ்வித உரிமையும் இல்லை என்பதை மறக்க வேண்டாம். குழந்தைகள் வளர்ப்பில் மகனுக்கும் மகளுக்கும் எந்தவித அறிவுரைகளையும் சொல்லாதீர்கள். உங்கள் அறிவுரை மற்றும் அனுபவங்களை அவர்கள் மதிக்க மாட்டார்கள். 3. விலகியே இருங்கள். அப்பொழுதுதான் உறவுகள் இனிமையாக இருக்கும். என் பிள்ளை என் பிள்ளை என்று பதறாதீர்கள். சிறகு முளைத்த பறவைகள் அவர்கள் என்பதை நினைத்து அமைதியாகவே இருங்கள். 4. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. கையில் பணம் இல்லாவிட்டால் பிள்ளைகளிடம் மதிப்பும் மரியாதையும் உரிமையும் நிச்சயம் இருக்காது. சேமிப்பு மற்றும் சம்பாத்திய சொத்துக்களை உயிருடன் இருக்கும் வரை யாருக்கும் பகிர வேண்டாம். முழுவதும் பகர்ந்தால் நிற்க வேண்டியது நடு தெருவில் என்பதை மறக்கவும் வேண்டாம். 5. காலம் முழுவதும் அவர்களின் உயர்வுக்காக பாடுபட்டு பல இழப்புகளை சந்தித்திருப்பீர்கள். அவற்றை திரும்ப திரும்ப சொல்லி காட்ட வேண்டாம். உங்கள் கடமையை நீங்கள் செய்தீர்கள், அவ்வளவுதான். 6. கூட்டு குடும்ப வாழ்க்கை சிதைந்து போன தலைமுறையில் வாழ்கிறோம் என்பதை மறவாதீர்கள். தேவைப்பட்டால் வருடம் ஒரு முறை பரிசு பொருட்களுடன் சென்று பேரன் பேத்திகளுடன் சந்தோஷமாக இருந்து வாருங்கள். அங்கே அதிகம் தங்க வேண்டாம். 7. எந்த நேரத்திலும் மருமகள் முன் மனைவியை அல்லது கணவனை விட்டு கொடுத்து பேசாதீர்கள். இருவரில் ஒருவரை குறைத்து பேசினாலும் எதிர்ப்பு குரல் கொடுக்க தவறாதீர்கள். பிள்ளைகள் வீட்டுக்கு சென்றால் கூடவே தேவையான மருந்து, மாத்திரை, எண்ணெய், பவுடர், சீப்பு, சோப்பு போன்றவர்களை எடுத்து செல்லுங்கள். 8. பிள்ளைகளின் ஆடம்பர வாழ்க்கையை விமர்சிக்க வேண்டாம். சேமிப்பின் அவசியம் பற்றி சொல்லி அவமானப்பட வேண்டாம். அவர்கள் வாழ்வது உங்கள் வாழ்க்கை போல் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை இல்லை. அவர்கள் வாழ்வது நவீன கார்ப்பரேட் வாழ்க்கையாகும். 1000 ரூபாய் பெரிதாக நினைத்தவர்கள் நீங்கள். அவர்கள் லட்சங்கள் புரட்டி பார்ப்பவர்கள். 9. அதிக பாசம் ஆசை வைத்தால் மோசம். அவர்கள் குழந்தையை அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள். அறிவுரைகளை தவிர்த்து விடுங்கள். 10. உங்களை விட அறிவிலும் திறமையிலும் அவர்கள் சிறந்தவர்கள் என்று அங்கீகரிக்கவோ அல்லது நடிக்கவோ செய்யவும். அப்பொழுதுதான் உங்களால் பிழைக்க முடியும். நீங்கள் எவ்வளவுதான் அனுபவ ஞானம் பெற்றிருந்தாலும் அவர்கள் முன்னால் நீங்கள் தற்குறிகளே என்று நினைவில் கொண்டு வாழ பழகுங்கள். மிச்சம் உள்ள காலத்தை நிம்மதியாக கழித்து வாருங்கள்.